அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மைசத்திருக்கிறோம். பிதா, குமார, பரிசுத்தாவின் நாமத்திலே இயேசுவே, எத்தனையோ முறை பல வருடங்களாக வேதங்களை வாசித்திருந்தாலும் இன்றைக்கும் இந்த வசனம் எங்களுக்கு புதிதாகவே இருக்கிறது ஐயா. புதிய வெளிப்பாடுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறது ஐயா. புதிய சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஐயா. அதற்காக மக்கள் சோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இடைபடுவீராக. எங்கள் இருதயம் கொழுந்து எரியட்டும் ஐயா. எங்களிடத்திலே சந்தேகம் வேண்டாம். எங்கள் பக்கத்திலே இருக்கிறவர் இயேசு என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷர் அறியாதிருந்தார்கள். நாங்கள் எங்கள் பக்கத்திலே யாரோ ஒரு ரூபத்திலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார், எங்கள் குறையை கேட்டுக் கொண்டிருக்கிறார், எங்கள் பிரச்சனையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று உணர்வுள்ள இறைச்சியை கத்தரி தருகிறார்கள். நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவே, எல்லாருடைய இருதயம் கொழுந்து எரியத்தக்கதாக தேவன் பலத்துக்கு நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார். இயேசு இருக்கிற சீஷர்களுக்கு தெரியல. யாரோ நின்று கொண்டிருக்கிறார்கள், யாரோ நிற்கிறார் என்று நினைக்கிறார். ஆனால் வசனம் சொல்கிறது, உன் அருகிலே யாரோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது யார் என்றால் இயேசுவின் ரூபம் அவளுக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறது. உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். மரியாள் கண்களுக்கு தோட்டக்காரர் நினைக்கிறார். இயேசு பக்கத்தில் இருக்கிறார், அவன் கணிக்க முடியாது தோட்டக்காரர். சில பேர் கூட ஊழியக்காரன் உங்களுக்கு தெரியாது, வேற யாரோ நினைக்கலாம். எம்மாவுக்கு வழிபோக்கனாய் காணப்பட்டார், தெரியல. இயேசு உயிர் தெழுந்த சந்தர்ப்பத்தில் இயேசு பேசிக் கொண்டு போய்லாம் தெரியல அவங்களுக்கு. இயேசுதான் நம்மோட வராருச்சு. அது நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு கேட்பாங்க, இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இயேசுரான்னு சொல்றாங்க. தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாரு உனக்கு தெரியாதுப்பா. என் பக்கத்துல நின்றார் பாரு, அவர்தான் இயேசு ரூபத்தில் நின்றாரு. எனக்கு என் ஏக்கத்தை அறிந்தா, என் கண்ணீரை பார்க்கிறா, என் வேதனையை பார்க்கிறா, என் இடுப்பையை பார்க்கிறா, என் கால்வழியை பார்க்கிறா, என் தலைவலியை பார்க்கிறா. யாருக்கு தெரியல? இயேசுக்கு தெரியும். மனைவி ரூபத்தில் இருப்பா, கணவன் ரூபத்தில் இருப்பா, பிள்ளை ரூபத்தில் இருப்பார், ஊழியக்கார ரூபத்தில் இருப்பார், சமூக ரூபத்தில் இருப்பாரு. நீ நினைச்சிடாத எங்க இருக்கிறார் இயேசு உனக்கு தெரியாது. உன் மனைவி ரூபத்தில் இயேசு இருக்கிறார், உன் கணவன் ரூபத்தில் இயேசு இருக்கிறாரு, உன் பிள்ளை ரூபத்தில் இயேசு இருக்கிறாரு, உன் தாய் ரூபத்தில் இயேசு இருக்கிறாரு, உன் தகப்பன் ரூபத்தில் யாரையும் அசைக்க பண்ணிடாது. ஒரு அசைக்க உனக்கு தெரியாது. இயேசு நின்று கொண்டிருக்கா, உன் கண்ணு மறைக்கப்பட்ட கண்ணன். சீஷர்கள் மரியாள் எப்பவே பாதத்தில் விழுகிற மரியாள் தோட்டக்காரர் நினைக்கிறார்கள், வழிபோக்க நினைக்கிறார்கள், கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் இவங்க மூழ்கி கொண்டிருக்கிறார். பின்மாற்றத்திலே விட்ட வலைய திரும்ப எடுத்துன்னு எங்க வந்திருக்கிறாங்க? கடற்கரையில மூழ்கி கொண்டிருக்கிறார். பாவத்திலே நல்லா தெரியுது அவங்க பாவம் உள்ள வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாய் கொண்டு வருகிறது. ஆனாலும் அதில் மூழ்கி போகாத அளவுக்கு கர்த்தர் கரை பிடித்து தூக்கிவிட அவர் வல்லவராயிருக்கிறார். கரம் கொடுத்து தூக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு உயிர் தெழுந்த இயேசு கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். முதலாம் வசனம்
இவைகளுக்கு பின்பு ம். இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். தம்மை சீஷர்களுக்கு கடற்கரையிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் தான் உங்களுக்கு, என்னை தவிர வேறு யாரும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது, உங்களை மேன்மைப்படுத்த முடியாது, உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. என்னால் நானே கரை நின்று கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன். உன் நிலைமை கர்த்தருக்கு தெரியும். அதே அதிகாரத்தில் இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்க ஏதாகிலும் உங்களுக்கு உண்டோ என்றார். அவர்கள் ஒன்றும் இல்லை. நீ பின்மாற்றத்தில் போக போக உன்னை விட முடியாத ஒரு பழக்கம் நீ உனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ மூழ்கி கொண்டிருக்கிற, அதனால சாவனை மேற்கொள்ளுது. எவ்வளவு வருமானம் வந்தோம், உன் பர்சு காலியாகவே இருக்குது. எவ்வளவு வந்தோம், குறைவு இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ உயிர் மிச்சடைவையானால் உன்னை போல பாக்கியவான் பாக்கியவதி யாருமே இருக்க மாட்டார். இன்னைக்கு கர்த்தரை கேட்டு நீ விரும்பினால் கர்த்தருக்கு கொடுக்கொள்ளவராக இருக்கிறார். ஏதாவது உங்களுக்கு உண்டா? இல்லை. 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, அவர்கள் கரையிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். என்னத்தை காண்கிறார்கள்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா உன் தகப்பன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கடற்கரை கரையில் என்ன இருக்கிறது? அப்பமும் மீனும். உனக்கு வேண்டிய அனைத்து தேவையை கொடுக்க என் தேவனால் முடியும். இன்னைக்கு நீ மனந்திருந்து உன்னை மாற்றிக்கொள், உன்னை நீயே புதுப்பித்துக் கொள். நீ செத்த நிலையை விட்டு நீ வெளியே வந்து பா. நான் சவால் விட்டு சொல்கிறேன், நீ கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயனா உன் வாழ்க்கை ஓஹோடு இருக்கும். நீ அநேகருக்கு ஒரு ஆசிரியர் ஒரு சந்ததியா இருப்பார். சில பேர் உங்களை பார்க்கும் போதே ஐயோ பையங்களா, ஐயோ கடந்தா என்ன வந்து கேட்க என்ன வரணும் தெரியலையே, அப்படி நம்மளை பார்த்து இடப்பட்டுடக்கூடாது. நீ வருவது அவளுக்கு பாக்கியமா இருக்கு. கடற்கரையிலே உனக்காக உங்கள் ஒண்ணும் இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லை. நீ பின்மாற்றத்தில் போயிட்டு இன்னைக்கு சில பேர் எழுத்தின் பிரகாரமாக பின்மாற்றத்தை பார்த்தாலும் அவங்க ஆவி ஆண்டவருக்கு ஜெபம் இருக்காது. வேதம் எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எதற்கெடுத்தாலும் அடிப்படி, எதற்கெடுத்தாலும் கெட்ட வார்த்தை, எதற்கெடுத்தாலும் கேவலமான வார்த்தை, எதற்கெடுத்தாலும் டென்ஷன். காரணம் இருந்தால் அவர்களையும் அறியாமல் பாவம் மேற்கொண்டு கொள்ளும். அதிக பாவங்கள் மேற்கொண்டு கொஞ்சம் வந்து உட்கார். அதிக பாவங்கள் அவளை மேற்கொள்கிறது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை கரை சேர்க்க, கரம் பிடித்து தூக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அறிந்து கொள். ஏன் உனக்கு காரணம் இல்லாமல் கோபம்? ஏன் காரணம் இல்லாமல் கத்தல்? ஏன் காரணம் இல்லாமல் கூச்சல்? ஏன் காரணம் இல்லாமல் டென்ஷன்? ஏன் காரணம் இல்லாமல் வெறுப்பு? உன்னையும் நீ பார்த்துக்கொள். உன்னையும் அறியாமல் நீ மூழ்கி கொண்டிருக்கிறாய் பாவத்தில். உன்னை கரம் பிடித்து தூக்கிவிட என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். 11ஆம் வசனம். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். கரையிலே இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லாதது இப்ப கரையிலே இயேசு நிற்கிறபடினாலே அவன் வலைகள் கிழிந்து பக்கத்தக்கதாக வருமானம், அளவில்லாத வருமானம், செழுமையான ஒரு ஆசீர்வாதம்
உன்னால் நம்ப முடியாத அளவுக்கு ஈர்க்க மாட்ட முடியாத கரையிலே 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலை. உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா இப்ப உன்னையும் அறியாமல் அப்படி புடைச்சு இருக்க போது, உன் பர்செல்லாம் அப்படி பணத்தினால் புடைச்சு இருக்க போது என்றால் வலை கிழியத்தக்கதாக கரையிலே வந்தார்கள். 14ஆம் வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். கடற்கரை தரிசனம். உயிர் தெழுந்த பின்பு 3வது தரிசனம். வேதம் சொல்கிறது, யோனாவை மீன் கரையிலே கக்கிவிட்டது. அம்முருகி போனான் கீழ்ப்படியாமல். அவன் யோனா எங்கே கட்டி விடவில்லை. வசனம் சொல்கிறது, மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். யோனாவை கரையிலே எங்கே கட்டினதா? கரையிலே கட்டி. உன்னை நடுவில் வைத்து விட மாட்டா. உன்னை கரை சேர்க்கும் ஈஸ்வரர் இருக்கிறார். உன்னை கரை பிடித்தவர், கரை கொடுத்தவர் பாதை விட்டுவிட மாட்டார். உன்னை கரை சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்மை கரையிலே இருக்கிற இயேசு நம்மை கரை சேர்க்க, அது கரையேற வைப்பார். உன்னை கரையேற்றுகிற கர்த்தரவர், உன்னை கரை சேர்க்கிற கர்த்தரவர் உன்னை மூழ்கி போக விட மாட்டார். இன்றைக்கு சுருக்கமாய் சொல்கிறேன், உன்னை கர்த்தர் கரையேற்றுவார். நீ கரை ஏறுவாய். நீ கரை ஏறுவதனாலே கிடைக்கும் ஒரு 5 நன்மைகளை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். கரை ஏறுவாய். என்ன கரையில் யார் இருக்கிறது? இயேசு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து கரையில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை கரை சேர்க்க வைக்கிறார். உன் போராட்டத்தை கர்த்தர் மாற்ற வைக்கிறார். உன் பிரச்சனை தீர்க்க வைக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வைக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த வைக்கிறார். உன் பாவ பழக்கத்திலிருந்து இன்னைக்கு கர்த்தரை விடுதலையாக்க வைக்கிறார். உன்னால் முடிய காரியத்தை கர்த்தருடைய விடுதலையாக்க வைக்கிறார். ஆனால் ஒன்று, உன் அன்பினாலே திருத்த பார்க்கிறார். நீ விடாத பட்சத்தில் இருப்பாய்னா எப்படி கர்த்தரை கரைத்துக்கி விடுவார்? அவர் கரை தூக்கிற தெய்வம். கரை ஏறினார்கள். அவள் கரை ஏறினாலே பெற்ற நன்மைகள் ஒரு 5 சொல்கிறது. முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர். யோசுவா 4ஆம் அதிகாரம் 16 19 வாசித்த பிற்பாடு 14ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானில் இருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா கரையேறும்படி, நீ கரையேறணும். இன்னைக்கு கர்த்தர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை கரை சேர்க்க போகிறார். நீ கரையேற போகிறாய். கரையேறு என்று கட்டளையிட்டா யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவில் இருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையிலே ஊன்றின போது, உள்ளங்கால்கள் கரையிலே ஊன்றின பொழுது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்திலிருந்து திரும்பி முன்போல அதன் கரையெங்கும் புரண்டது. உன்னை மூழ்கடிக்க வந்த யோர்தான் நதி கால்கள் கரையில பட்ட மாத்திரத்திலே தான் வந்த வழியே போய்விட்டது. உனக்கு விரோதமாய் யாரெல்லாம் எழுப்புகிறார்களோ, எப்படி வந்தார்களோ அப்படியே திரும்பி போக போகிறார்கள். அந்த கூட்டத்தை அப்படி துரத்தடிக்க போகிறார். நீ நினைக்கிறார் கரையிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை கரை சேர்க்கிற இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து உன்னை கரை சேர்ப்பா. நீ கரை ஏறுவாய். உன்னை மூழ்கடிக்கிற ஒரு அலைகள் திரண்டு வருகிறது. உன்னை மூழ்கடிக்கிற ஒரு கூட்டம், உன்னை எப்படி ஆகிலும் அழிக்கணும் நினைக்கிற கூட்டம் வந்த வழியை ஓடு போகிறது. கர்த்தரை கரை தூக்க வைக்கிறார்.
அப்படியே திரும்பினது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி யோர்தான் பிரவாகித்து ஓடி வந்தது. அங்க போடப்பட்டிருக்கிறது, மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேதி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 20ஆம் தேதி 4ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு கர்த்தருடைய கரை தூக்க வல்லவராயிருக்கிறார். குறித்த தேதி அங்க போடப்பட்டிருக்கிறது, மாதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரையை சொல்லவராயிருக்கிறார். அந்த நாளும் அந்த மாதமும் இதுவா இருக்கிறது. கரையேறினார்கள். 14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை, அந்த நாள் தேவன் குறித்த உலகமே ஆசரிக்கிற இந்த உயிர் தந்த இந்த நாளில் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். சகல ஜனங்களுக்கு முன்பாக, உன் கூட்டத்துக்கு முன்பாக கர்த்தரை மேன்மைப்படுத்த வருகிறார். எங்க வீழ்ந்து கிடந்தாயோ அதே இடத்திலே உன்னை தூக்கி நிறுத்தி மேன்மைப்படுத்துவார். கரை சேர்க்கும் தேவன் உண்டு உனக்கு, மறந்துடாத. இயேசுவின் நாமத்திலே சொல்கிறேன், கரையிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். நீயும் அறியாதிருக்கிறார். இந்த தோல்வி, நான் தோத்துட்டனே, நான் அவமானப்பட்டுட்டனே, நான் மூழ்கிட்டனே, சத்துருக்களை மேற்கொண்டு விட்டார்களே. எங்க இருக்கிறார் இயேசு? பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளை ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சகோதரி ரூபத்தினோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உன்னை கரை சேர்க்கிற இயேசுவோடு இருக்கிறார். அழிக்க நிற்கிற ஜனங்கள் மத்தியிலே, கூட்டம் கூட்டமா அழிக்க நிற்கிற சதிகார கும்பல் மத்தியிலே உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை கரை சேர்க்கும் இயேசு உன்னை மேன்மைப்படுத்துகிறார். வசனம் சொல்கிறது, எல்லாருக்கும் முன்பாக யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று உன்னை மேன்மைப்படுத்த வைக்கிறார். இந்த நாள் உன் வாழ்க்கையில மேன்மைப்படுத்துகிற நாள், உன்னை மேன்மைப்படுத்த வைக்கிறார். யோசுவா சொல்லுகிறார், சூரியனே நில், சந்திரனே நில். அந்த நாளை கர்த்தர், அந்த நாளுக்கு பிற்பாடு சூரியன் நிற்கவும் இல்லை, சந்திரன் மறையவில்லை. காரணம், யோசுவாவுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் மேன்மைப்படுத்தினார். உன்னையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ பலம் கொண்டு நிலமனதாயிரு. நான் உனக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கைக்கொள். நீ போகிறவிடமெல்லாம் உன்னை கர்த்தர் உன்னோடு வருகிறாரே. யோசுவாவுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், ஆனால் கர்த்தர் அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். கரையிலே நிற்கிற கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கரையிலே நின்றார். எதற்காக நிற்கிறார்? இன்று உன்னை மேன்மைப்படுத்துகிறார். எங்கே நீ தலை குனிந்து நிற்கிறாயோ, எங்கே அவமானப்பட்டு நிற்கிறாயோ, எங்கே கேவலப்படுத்தப்பட்டு நிற்கிறாயோ, அதே இடத்திலே உன்னை மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில், கவனியுங்கள், கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக வசனத்தை நான் சொல்லவில்லை, ஒன்று வசனத்தை மாத்திரமே சொல்லி முடிக்கப் போகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். யோர்தான் 2 பேரும்
யோர்தான் கரையிலே நின்றார்கள். கரையிலே எலியாவும் எலிசாவும் கரையிலே நிற்கிறார்கள். அவர்களுக்கு மேலாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் அறிந்தார்கள், அறியவில்லையோ? ஏனென்றால் சுழல் காற்றிலே எலியா பரலோகத்துக்கு போகிறார். கரையில் இருந்து அநேக போடப்பட்டிருக்கிறது. கரையிலே எலியாவும் எலிசாவும் நின்றார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எப்படி கிடைக்கணுமா? எல்லாம் இவனுக்கு இரட்டத்தனை கிடைக்கப்படுகிறது. அனைத்தையும் கர்த்தர் திருமணனுக்கு கொடுக்க வைக்கிறார். யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை அதிக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். கரையில நிற்கிற கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். எப்படி தருவாரா? இன்றைக்கே உனக்கு தரப்படுகிறார். ஏன் தெரியுமா? கரையிலே இயேசு நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கடற்கரை நின்று கொண்டிருக்கிறார். இரட்டிப்பான வர வேண்டும் என்று கேட்டார். 13-14. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீர் அடித்த உடனே இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கர்த்தர் அவனை அழகா எலியாவின் தேவன் எலிசாவுக்குள்ளே. ஏன் தெரியுமா? எல்லாமே வாழ்க்கையிலே நீங்க கொஞ்சம் குறைய எலியா செய்த அற்புதத்தை பார்க்கிறோம், பல மடங்கு எலிசா செய்தார். இயேசு கூப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் கரையிலே நிற்கிறவர் இரட்டிப்பான கொடுப்பார். அதிலே ஒன்று இரட்டிப்பாய் உன் பணத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னைக்கு வெறுமையோடு வந்திருக்கிறார். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15. பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கையில் கொண்டு போங்கள். பணத்தை இரட்டிப்பாய் கொண்டு போக. உனக்கு கர்த்தர் பணத்தை இரட்டிப்பாய் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 15ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் காணிக்கையையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தையும் எடுத்துக்கொண்டு யோசிப்பாக இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையிலே தரித்திர நிலைமையில் இருக்கிற உனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இரட்டிப்பான பணங்களை கர்த்தர் கையில கொடுக்க வைக்கிறார். இந்த நாள் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தந்ததும் நான். உன்னுடைய வாழ்க்கை சிறையிருப்பு இருக்கலாம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு அரணாகி இயேசுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். உனக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோபின் முன்னிலைமையை பார்க்கிறோம், ஆண் பின்னிலைமைகள் எல்லாமே இரட்டிப்பு. 7000 ஏர் மண்ணா 14,000, 500 என்றால் 1000, 6000 என்றால் 12,000, எல்லாமே இரட்டித்தது. பிள்ளைகளும் 10 பேர் செத்தாங்க, பருவத்தில் இருக்கிறாங்க. மணி 10 பறந்தது. அப்ப 10 20 பருவத்திலே காணப்படும். எல்லாமே இரட்ட தனியா இருந்தது. காரணம் இயேசு கரையிலே நிற்கிறார். உன்னை கரை பிடித்து தூக்க. நீ வறுமையிலே மூழ்கி போய் கொண்டிருக்கிறார், கஷ்டத்திலே மூழ்கி கொண்டு போயிருக்கிறார், கடன் பாரத்திலே மூழ்கி போயிருக்கிறார், வெளியே சொல்ல முடியாத பண நெருக்கடி. இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பார். கரையிற்கு இயேசு கொடுப்பார். நீ நம்பிக்கையோடு புறப்பட்டு போ. கர்த்தர் கையில் புதிய கர்த்தர் கொடுக்கிறார். ஆச்சரியங்களுக்கு தந்தருவாராக. கரை சேர்க்கும் இயேசு
நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவரே, என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, எங்களுக்கு வழி தெரியல, கடலும் அலைகள் மூழ்கடிக்க போகிறது. கடைசியருக்கு இயேசு முடிவு காத்து நின்று கொண்டிருக்கிறார். உன்னை மேன்மைப்படுத்த கரையிலே நிற்கிறார். இரட்டிப்பானவைகளை கொடுக்க அவர் கரையிலே நிற்கிறார். மூன்றாவது எசேக்கியேலின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29. தண்டு வலிக்கிற யாவரும். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 33ஆம் வசனம். தண்டு வலிக்கிற யாவரும், கப்பலாட்களும் கடல் மாலுமிகள் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று. கரையிலே எங்கே நிற்கிறார்கள்? மீன் பிடிக்கிறவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்? கரையிலே. காரணம், இயேசு கரையில் நின்று கொண்டிருக்கிறார். கரை சேர்க்கும் இயேசு கரையில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக? 33ஆம் வசனம். உன் சந்தை சரக்குகள் சமுத்திரங்கள் வழியாய் கொண்டு வரப்படுகையில் அநேக ஜனங்களை திருப்தியாக்கினாய். உன் ஆஸ்தியின் திரளினாலும், உன்னுடைய ஆஸ்தியின் திரளினாலும், உன் வியாபாரத்தினாலும் பூமியின் ராஜாக்களை ஐஸ்வர்யவான்களாக்கினாய். எப்படி ஆக்கினாய்? நீ உன்னை கொண்டு கர்த்தர் அநேக ஐஸ்வர்ய கர்த்தர் மாற்ற வைக்கிறார். நீ பலதை நீ தரித்திர புடிச்சுவோ, நீயா உன்னை கொண்டுதான் கர்த்தர் மற்ற ஆசைக்க வைக்கிறார். நீ நம்பினால நம்பாவிட்டாலும் இந்த நாள் கடற்கரை ஓரம் கரையிலே நிற்கிற கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் திருப்தியாக்குவேன். உன்னை கொண்டு ராஜாக்கள், பெரிய பெரிய அதிகாரிகள் கூட உன்னை கொண்டு ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். உனக்கு ஒரு நல்ல திருப்தி. நான் திருப்தியா இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு திருப்தி, சரீரபரமான திருப்தி. உன்னை திருப்திப்படுத்திய கர்த்தர் கரையிலே நிற்கிறார். நீ கரையேறு. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம். நீ திருப்தியாவதற்கு ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார் பாருங்கள். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். அப்பொழுது என்கேதி துவங்கி எனக்லாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள். கரையிலே நிற்பார்கள். அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாயிருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல் பல ஜாதியும் மகா ஏராளமுமாயிருக்கும். 12ஆம் வசனத்திலே கடைசியில் போடப்பட்டிருக்கிறது 2 பங்கு. 12ஆம் வசனம் கடைசி. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். புது கனிகளை மாதம் மாதம் புது புது ஆசீர்வாதம் தேடி வரும். மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தலுக்கும் ஆனவைகள். 13. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு 2 பங்கு உண்டு. 2 பங்கு. உன்னை திருப்தி படுத்துகிற அளவுக்கு எல்லாமே உனக்கு கத்தளிக்க வைக்கிறார். 2 பங்கு. 13ஆம் வசனம். 14. சகோதரனுடைய சகோதரனுக்கு சரி பங்கு உண்டு. சரி பங்கு. சகோதரனுக்கு சரி பங்கு. உனக்கு சரியாய் கர்த்தர் பங்கிட்டு உங்களை கொடுக்க வைக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு 2 பங்கு வரும். எல்லாத்தையும் சரியான பங்கு வரும். அதனாலே நீ திருப்தியா எனக்கு திருப்தி. மாதந்தோறும் புது புது கனிகள். 2 கரை பக்கம் இருக்குமா? 2 கரையிலையும் நல்ல விருட்சங்கள், கனி கொடுக்கிற விருட்சங்கள் கரையிலே நிற்கும். கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பார். நீ நினைச்சிருக்கிற உன்னை கரை சேர்க்க யாரும் இல்லையே. உன்னை கர்த்தர் திருப்தியாக்குவார். வசனம் சொல்கிறது,
சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 14-15. மனுஷருடைய கைக்கும் சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 14-15. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர் அவர்கள் புத்திர பாக்கியத்தால் திருப்தி அடைந்து புத்திர பாக்கியம் உன்னுடைய புத்திரர்கள் பாக்கியமடைகிறார். புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். உன் பிள்ளைகளை வச்சுட்டு போற உன் பிள்ளைகளுக்கு நிறைவா இருக்கிற அளவுக்கு கத்தை வைப்பாரு தவிர உனக்கு குறை வைக்க மாட்டார். அடுத்த வசத்துக்கு நானோ வீக்கும் பொழுது நீதி சாயலால் கர்த்தருடைய முகத்தை பார்க்கும்போது நான் திருப்தியாவே. 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. எப்போதுமே திருப்தி படுத்துவார். கரையில் இருக்கிற கர்த்தர் என்னை அலங்கோலமாக்க மாட்டார், அஜீரணமாக விட மாட்டார், என்னை பசியும் மட்டுமா கூட விட மாட்டார். எப்போதுமே என் வாழ்க்கையிலே ஒரு திருப்தியாயிருக்க கரை நிற்கும் கர்த்தர் கரையில் நின்று கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே? கல்லறையில் போய் தேடாதே, எங்கேயும் போய் தேடாதே, உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நீ தோட்டக்காரன் சொல்ற, யோவான் சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், அனைப்பில் அறிகிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. தேவ பிள்ளைகள், இயேசு கரையிலே நின்றார். இயேசு என்று அவரை அறியாதிருக்கிறார்கள். நீ மூழ்கி போகிருக்கிற, உன்னை கரை சேர்க்க கரையில் நின்று கொண்டிருக்கிறார். கரையில் இருக்கும் இயேசு உன்னை கரை தூக்கி உன்னை மேன்மைப்படுத்துவார். கரையில் இருக்கும் இயேசு கரங்கொடு துணி தூக்கி உனக்கு இரட்டிப்பானதை கொடுப்பார். கரையில் இருக்கும் இயேசு கரங்கொடு துணி தூக்கி உன்னை திருப்தியாக்குவார். 4வது மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34. இயேசு கரையில் வந்து, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34 வசனம் 47 வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். உனக்காக அநேக காரியங்களை செய்து முடிக்க போகிறார். கரையிலே நின்று வசனம் எப்படி சொல்கிறது? இயேசு கரையிலே நின்று உனக்காக கரையில் நிற்கிறார். நீ மூழ்கி கொண்டிருக்கிற, எதுவும் உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், பாவம் உன்னை மூழ்கடிக்கிறது. உன்னால் விட முடியாத பழக்க வழக்கங்கள் உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. உன் அவமானம் உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய வியாதி உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறது. எதுவோ ஒரு சந்தேகம் உன்னை மூழ்கடிக்கிறது. மூழ்கடிக்கிற சூழ்நிலையிலே இந்த உயிர் தெழுந்த நல்ல நாளிலே இயேசு கரையில் இருக்கிறார். உன்னை எல்லாவற்றையும் தூக்கி எடுக்க அவன் இருக்கிறார். நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்திலையும் இயேசு கரையிலே நிற்கிறார். கரையேறு கட்டளைகிறார் ஆசாரியர்களுக்கு, கரையேறு, எது வரைக்கும் மூழ்கிக் கொண்டிருப்ப? இனி எந்த துஷ்ட கிரியைகள் கூட உன்னை மூழ்கடிக்க விட மாட்டான். துஷ்ட தனங்கள் உன்னை மூழ்கடிக்க முடியாது. துஷ்ட காரியங்கள் உன்னை மூழ்கடிக்க முடியாது. காரணம், கரையிலே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். இங்க போடப்பட்டிருக்கிறது, இயேசு கரையிலே நின்று
மனதுருகி. எப்படியா போடப்பட்டிருக்காங்க? மனதுருகி அநேக காரியங்களை அவளுக்கு செய்ய. என்ன காரியம்? 3ஆம் வசனம், 47ஆம் வசனம். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அவரோ கரையிலே தனி. உன் வாழ்க்கையிலே நீ தனிமையாய் விடப்பட்டிருக்கலாம். உனக்கு யாருமே கொடுத்து உதவ முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நீ சொல்கிறாய், எல்லாராலும் கைவிடப்பட்டேனே. அவரே தனிமையா இருந்தாரே, அவரே தனித்திருந்தாரே, அவரே தனிமையா இருந்தார். இன்றைக்கு உன் தனிமையை போக்க கர்த்தர் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்கள். மற்றொரு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2, 3, 48. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 2, 3, 48. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக விசேஷங்கள், அநேக காரியங்கள் என்று சொல்லும்போது விசேஷித்த காரியம் கர்த்தருக்கு செய்யப்படுகிறார். அநேக விசேஷங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு. 10ஆம் வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். இந்த விசேஷித்த காரியங்கள்லாம் எப்படி நமக்கு நடந்தது? பிரமிக்க போகிறார். உன் வாழ்க்கையை பிரமிக்க போகிறார். அநேகர் பார்த்து பிரமிக்க போகிறார்கள், வியப்படைய போகிறார்கள். இவர்களுக்கு இந்த வாழ்க்கை, இன்னும் இவர்களுக்கு அந்த வாழ்வை பார்த்தீங்களா? பிரமிக்கத்தக்கதான தேவன் உன் வாழ்க்கையை தலையிட போகிறார். உன்னை கரை சேர்க்கிற கர்த்தர் கரையிலே நின்று கொள். நீ கரையேறு. தேவன் அநேக காரியங்களை உனக்காக செய்ய கரையிலே நிற்கிறார். நான் சுருக்கமாய் சொல்வேன், இயேசு கரையிலே நிற்கிறார். இயேசு என்று அவரை உனக்கு அறிய நடக்குமா? நடக்காதா? நிச்சய இயேசு நடத்தி காட்டுவார். விசேஷங்கள் செய்து பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் செய்து முடிப்பார். இயேசு கரையிலே நின்றார் உன்னை மேன்மைப்படுத்த. இயேசு கரையிலே நிற்கிறார் இரட்டத்தனை தானம் கொடுக்க. இயேசு நிற்கிறார் உன்னை திருப்தியாக்க. இயேசு கரையில் நிற்கிறார் அநேக காரியங்கள் உனக்காக செய்து முடிக்க. கடைசியாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். கரையேறின உடனே அவன் துக்கம் எல்லாம் போய்விட்டது. எப்படி பண்ணான் மந்திரி? சந்தோஷமாய் புறப்பட்டு போக போகிறான். இந்த நாள் முதல் கொண்டு உன் துக்கத்துக்கெல்லாம் கர்த்தர் முடிவு கொண்டு வந்து விட்டான். நீ சந்தோஷமாய் புறப்பட போகிறாய். உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகிறது. ஏன் தெரியுமா? கரையேறின உடனே கரையில மூழ்கி போயிருந்த மந்திரியை கர்த்தர் கரையேறின உடனே. நீங்க அங்க வாசித்திருந்தா அவன் பயந்து இருக்கணும், நடுங்கி இருக்கணும். இது ஒரு ஆவி வந்துச்சா? எங்க பிலிப்பை ஆவியார் தூக்கி போயிட்டாரு. ஆனா வசனம் சொல்கிறது
கரை ஏறின உடனே பிலிப்பு அவன் காணாமல் சந்தோஷமாய் போனான். பிலிப்பு ஆண்டவரை போயிட்டார் ஆவியானவர். இப்ப வந்து பார்க்க எங்க காணோம்? நமக்கு ஞானத்தை கொடுத்தார், நம்மை கரை தூக்கின ஆளை காணுமே. பயந்து இருக்கணும். கர்த்தருக்கு பயமில்ல ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன். அதனாலே உன்னை சந்தோஷப்படுத்த தேவன் கரையில் நிற்கிறார். நீ கரையேறு. நீ ஏறாமல் நிற்காதே. உன் துக்கத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற உன் துக்கத்திலிருந்து நீ கரையேறு. நீ கரையேறுவாயானால் கர்த்தர் கரையில் நின்று உன்னை சந்தோஷப்படுத்துவார். சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, உன்னை அழிக்க நினைக்கிற ஜனங்கள், உன்னை நிறுவனமாக்கிற ஜனங்கள் கொள்வாக உன்னை தப்புவித்து பாதுகாக்கவும் அவனை சந்தோஷப்படுத்துவார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 43 44. நூற்றுக்கு அதிபதி அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 43 44. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்பா. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகக்கூடாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். எல்லாரும் அழிக்கணும் நினைச்சார்கள். கர்த்தரோ கரை சேர்ந்து தப்பிக்க வைத்திருக்கிறார். போர் சேவகர் உன்னை அழிச்சின்னு ஒரு வழி ஆக்கினப்பார். அவனை அழிக்காம விட மாட்டேன், பார்க்கறியா? அவர்களுக்கு முன்பாக கர்த்தரை கரை சேர்ப்பார். தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களை மட்டும் தப்புவித்தவர் இனிமேல் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அவரையே உன்னை கரை சேர்க்கும் தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ கரையேறு. இயேசு கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அவர் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது உங்களுக்கு தெரியும். மார்க் 3ஆம் அதிகாரம் 16, 17, மார்க் 1ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசித்து படிச்சிடலாம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீ கரையேறும் பொழுது உனக்காக வானத்தை திறப்பார். வானம் திறக்கப்படும். வானத்தை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கரையிலே நின்றார். இயேசு என்று அவரை அறியாதிருந்தார்கள். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே இயேசு கரையிலே நிற்கிறார். உன்னை மேன்மைப்படுத்தவும், உனக்கு இரட்டிப்பானவைகளை கொடுக்கவும், உன்னை திருப்தியாக்கவும், அநேக காரியங்கள் உனக்கு செய்யவும், உன்னை சந்தோஷப்படுத்தவும் அவர் உனக்காக கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசு நிற்கிறார் அமர்ந்த கடலிலே, அழைத்து செல்கிறார் அமைதி வாழ்விலே. இயேசு நிற்கிறார்
மனன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரீர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே நீ வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் உனக்காக கரையை நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை மூழ்கடிக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நீ மூழ்கி போகாதபடிக்கு, நீ மாண்டு போகாதபடிக்கு, நீ அழிந்து போகாதபடிக்கு என் கரத்தை கொடுத்து உன்னை மீட்டு கரை சேர்த்திருக்கிறேன். கரை சேர்க்கும் தெய்வம் எங்களுடைய இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நீ கரை சேர்ப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஒரு நாமத்தை மேம்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.